ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் சபை மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I greet you all in the sweet name of the Lord and Savior Jesus Christ. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். Also this morning shall we meditate the word of God. கர்த்தருடைய வேதத்தை கரங்களில் எடுத்து வாசிக்கிற இந்த வேத வசனத்தை கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். Please take up your Bible and keenly listen to the words that we read now. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், 103ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். Psalmist says in Psalm 103 1 to 5. Psalms 103 1 to 5. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgives all your iniquities, who heals all your diseases, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things, so that your youth is renewed like eagles. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தில் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். In the verse we read that we see psalmist says that the Lord redeemed your life from destruction. கடந்த காலங்களில் ஏராளமான அழிவுகளும் ஆபத்துகளும் இந்த பூமியிலே நடந்திருக்கிறது. In the past days this earth has met so many destructions. இப்பொழுதும் சமீப காலங்களில் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இடங்களில் பலத்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பேரழிவை கண்டிருக்கிற தேசங்கள் உண்டு. Even now there are countries in abroad, we see there are destructions, so many destructions due to rain and other things. பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டு அழிவுக்கு உள்ளாக்கப்படுகிற நாடுகள் உண்டு. There were so many destructions that country has seen due to poverty. பூமி அதிர்ச்சியினால் பல நாடுகளில் பேரழிவு வந்திருக்கிறது. There were so many countries destructed due to the earthquakes. ஏராளமான மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். There were so many people who had died. இப்பொழுது சமீப 2 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் ஒரு பயங்கரமான கொள்ளை நோயினால் ஏராளமான மக்கள் பல நாடுகளில் மரித்திருக்கிறார்கள். Even now there are people in all over the country have died due to some destructions. இப்படி வரக்கூடிய அழிவுகளில் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு, அவர்களை தப்புவிப்பதற்கு இந்த பூமியில் எத்தனையோ பிரயாசங்களை எடுத்தாலும் ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் காப்பாற்ற முடியாமலே மரித்திருக்கிறார்கள். Even though we may take so many measures, preventions to save the life of people, but there are no way to save the people. கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகளில் இப்போ முதல் அலை போய் 2வது அலை கடந்து போய் இப்போ 3வது அலை சில நாடுகளில் அதிகமாக பரவி இருக்கிறது. சில நாடுகளில் 4வது அலை அந்த கொரோனாவின் அலை உருவாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. Even now we see there are several stages of COVID has continued to spread
in different countries we see even the fourth level has come. அரசாங்கங்கள், ராஜ்யங்கள், நாடுகள் பல முயற்சிகளை எடுத்தாலும் ஆனால் காப்பாற்ற முடியாமலேயே அநேக மக்கள் அழிந்து போகிறார்கள். Even though government has taken so much effort to save the life of people, they fail to save them. அநேக எல்லா நாடுகளிலும் அந்த கொரோனாவுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நீ மாஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணணும். சானிடைசர், கையை சுத்தம் பண்ணுவதை அடிக்கடி சுத்தம் பண்ண வேண்டும். கைகளை, கால்களை சுத்தம் பண்ண வேண்டும். இடைவெளி, குறிப்பிட்ட இடைவெளி விட்டு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லா நாடுகளும் அதை போதிக்கிறது. Several countries even instruct people to follow preventive measures such as wearing masks, sanitizing your hands and maintaining social distances. ஆனால் இதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளுகிற மக்கள் அநேகர் பாதிக்கப்பட்டு மரித்தும் போயிருக்கிறார்கள். The people who don't obey these instructions have lost their lives. இப்படிப்பட்ட காலங்களில் தப்பித்து நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருப்பதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நேற்றும் இன்றும் என்றும் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. In such conditions we are still alive because God who is never changing is with us. நம்முடைய இந்திய தேசத்தில் மூன்றாவது அலை, கொரோனாவின் அலை வருகிறதாக சொல்லப்படுகிறது. Even in our country, India, we are hearing that the third wave is about to start. இப்பொழுதும் வரப்போகிற அந்த அழிவிலிருந்து, பேர் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீ தாமதம் செய்யாமல் இருக்க வேண்டும். Even now we must not delay to escape from the destruction that is about to come. வரப்போகிற அழிவிலிருந்து நீ பாதுகாப்பாய் இருப்பதற்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். You must be ready to be safe and protected for the destruction that is about to come. தாவீது தேவனை குறித்து அதிகமாய் ருசித்தபடியினால் அவன் சொல்லுகிறான், As David has tasted the Lord, he is saying, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று சொல்லுகிறான். He says he redeems your life from destruction. இந்த 103ஆம் சங்கீதத்தை 1 முதல் 5 வசனங்களை ஏன் வாசிக்க சொன்னேன் என்றால், Why did I ask you to read in the Psalms 103 1 to 5? எல்லா திருச்சபைகளிலும் நம்ம ஆராதனை முடிவில் தான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுவோம். In every churches at the end of the gathering we used to say this verse, Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. இந்த 103ஆம் சங்கீதம் கடைசியாக சொல்லப்படுகிறது இல்லை, அந்த முதல் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள். ஆனால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று ஆரம்பிக்கிற அந்த வசனம், அந்த வார்த்தையை நாம் வாசித்த பிறகு மறுபடியும் தொடர்ந்து அதில் சொல்லப்படுகிற காரியங்களை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. Here we see David did not use or recite this word at the end of the verses. He starts at the beginning of the chapter itself. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு தான் பிறகு எல்லாத்தையும் கண்டினியூ பண்றார். He continues everything after saying, Bless the Lord, O my soul, bless his holy name. நாம் செய்கிறது எப்படி செய்கிறோம்னா, எல்லாவற்றையும் கண்டினியூ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு கடைசியில் என் ஆத்துமாவே போடுகிறோம். But we say that we do all things and then we recite these verses. அது அப்படி சொல்லுவது ஒரு பெரிய பாவமோ தவறோ அல்ல. It is not a sin to say like this, but ஆனா தாவீதினுடைய அனுபவம் வேற, நம்முடைய அனுபவம் வேற. But the experience of David is different and our experience is different. ஆகவே இப்பொழுது நாம் ஆரம்பிக்கிறோம்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் அந்த வசனத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Let us all together say these verses. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. இப்போ இனிமே தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். So now அடுத்த வசனத்திலிருந்து 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். So from here on we are going to start. Shall we read the verse 3? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் அடுத்தது அதனுடைய கண்டினியூவா வருகிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். And the continuation of this verse is, who forgives all your iniquities, who heals all your diseases. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை உன் ஜீவனை அழிவுக்கெல்லாம் விலக்கி அவர் பாதுகாத்து, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, உன்னை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. Who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things, so that your youth is renewed like the eagles. சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் சொல்லுகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் என்று. எத்தனை பேருடைய ஜீவனை கடந்த நாட்களில், கடந்த ஆண்டுகளில் வந்த அழிவு, ஆபத்து, உன் உயிர் சேதம் வர வேண்டிய சூழ்நிலையில் எத்தனை பேரை ஆண்டவர் அழிவுக்கு உன்னை தப்புவித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். Psalmist David says, who redeems your life from destruction. How many of you were saved from the destruction? The Lord has protected you from the destruction. Shall we all together say hallelujah? அல்லேலூயா. தாவீது தன்னுடைய அனுபவ வாழ்க்கையில் அவனுடைய நெருக்கங்கள், ஆபத்து, அவனுக்கு அவனை கொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் அவன் பிராணனை, ஜீவனை அந்த அழிவுக்கெல்லாம், ஆபத்துக்கெல்லாம் அவனை விலக்கி மீட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறான், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். Psalmist David has been protected from all kind of dangers. The Lord has protected him from all the destructions. That's why he is saying this verse, who redeems your life from destruction. நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் அசதியாய் இருக்கக்கூடாது. You and me at these last days, we must not be lazy. இந்த வார்த்தை கேட்கிற எந்த தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும், மற்றவர்களா இருந்தாலும், இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கும் இந்த தேசத்திற்கும் எனக்கும் வரப்போகிற அழிவிலிருந்து தப்பித்துக்கொள்ள நீங்கள் தாமதம் இல்லாமல் கவனமாய் இருக்க வேண்டும். We must not delay to escape from the destruction that is about to come in these last days. அழிவில் தப்பிக்க தாமதிக்காதே. Do not delay to escape from danger. அழிவில் தப்பிக்க தாமதிக்காதே. Do not delay to escape from destruction. தாமதம் ஆபத்தானது. Because delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. இந்த பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் என்று சொன்னது போல, as I said, who redeems your life from destruction. யோனா சொல்லுகிறார், யோனா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், Jonah says in Jonah chapter 2 verse 6, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். I went down to the moorings of the mountain, the earth with its bar closed behind me forever. Yet you have brought up my life from the pit, O Lord my God. யோனா சொல்லுகிறான், தேவன் என் பிராணனை அழிவுக்கு, மரிக்க வேண்டிய என்னை, மரணத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து
என்னை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறான். Jonah says that I was about to die, but the Lord saved me from the death and he protected me. யோனா தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. Jonah is a prophet called by God. யோனா என்பதற்கு அவனுடைய பேருக்கு அர்த்தம் புறா என்று அர்த்தம். The meaning of the name Jonah is dove. யோனாவுடைய பிரயாணத்தில் ஏன் அவன் உயிருக்கு ஆபத்து வந்தது என்றால், Why there was a danger in the journey of Jonah? கர்த்தர் ஏற்கனவே யோனாவுக்கு சொன்னார், நீ நினிவேக்கு போய் அந்த மக்களிடத்தில் இந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன், அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் என் சமூகத்துக்கு வந்திருக்கிறது, நீ போய் அதை அறிவிக்க வேண்டும் என்றார். The Lord told to Jonah that he has to go and inform to the people of Nineveh that the sin people are living with sin, so they must repent and return to God. யோனா நினிவேக்கு போகாமல் அவன் தர்ஷீஷுக்கு போகும்படி அவன் கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணுகிறான். But Jonah is desiring to go to Tarshish and not to Nineveh. இந்த பிரயாணத்தில் கடந்து கப்பல் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது பெருங்காற்றை ஆண்டவர் அனுப்பினாராம். While his journey, the Lord sent a big storm. கப்பல் உடைந்து போகும் என்று நினைக்கக்கூடிய அந்த அளவுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. The storm was very strong that the boat is about to break. கடைசியாக எல்லாரும் விசாரிக்கும் பொழுது யோனாவை அவர்கள் கண்டு அவனை விசாரிக்கிறார்கள். When they were discussing about this danger, they finally meet Jonah and asks him, ஏன் அந்த கப்பல் பிரயாணத்தில் அவனுக்கு அந்த அழிவு அந்த ஆபத்து வர நேர்ந்தது என்றால், the reason why the danger that is about to come while Jonah is journeying, யோனா சொல்லுகிறான் அங்கே விசாரிக்கும் பொழுது, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி நான் கீழ்ப்படியாமல் நான் பிரயாணிக்கிறேன் என்று சொல்லுகிறான். Jonah replies that I am the servant of God and I am not obeying the word of God and moving away from his presence. நீ கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைதான், You were called by God, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைதான், you were anointed by God, நீ கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமான பாதையிலே தான் கடந்து போகிறாய். you are going in the path that God wills. ஆனால் கர்த்தர் உனக்கு சொன்னதை நீ செய்யாமல் நீ அதை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த காலை நேரத்திலே நான் உனக்கு உணர்த்துகிறேன். I tell you that in this morning time you are going away from the word of God. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சமூகத்தை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீ விலகி போவதினால் உனக்கு உயிருக்கே ஆபத்து வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. The situation will come if you go away from the word of God. You will meet the situation where you may have life-threatening danger. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உனக்கு உதவி செய்து உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். Even in this situation, the Lord has helped you and redeemed you from the destruction. யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் அந்த கப்பலில் பிரயாணிக்கும் பொழுது அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாரும் அவனை தூக்கி சமுத்திரத்தில் போடுகிறார்கள். அவன் சமுத்திரத்தில் போட்ட உடனே பெரிய மீன் அவனை விழுங்கி 3 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே யோனா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. When Jonah travels moving away from the presence of God, he was thrown into the sea and the whale catches him and he was inside the whale for 3 days. அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போவதும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் செய்வதும் கர்த்தர் அறிந்திருந்தார். The Lord knows that Jonah was moving away from his presence and the things that he is not obeying him. அவன் அவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், உணர்வடைய வேண்டும் என்பதற்காக அவனை அழிவில் தப்பிக்க ஆண்டவர் அவன் ஜீவனை பாதுகாக்க ஆண்டவர் அந்த மீனை உருவாக்கியிருந்தார். For him to repent and to learn lessons from this
incidents, he has kept the whale as protection and saving him from the destruction. இந்த மீன் வயிற்றுக்குள்ளிருந்து யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தான், ஜெபம் பண்ணினான். Even in this stomach of whale, Jonah kneels down and prays to God. நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பது உண்மை. It is true that you are away from God's presence and you are not obeying him. நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவருக்கு பிரியமில்லாத வழியிலே வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை. It is true that you are not pleasing God or obeying him. ஆகவே உனக்கு நேர்ந்த அந்த ஆபத்து அழிவு இதனால தான் வந்ததுன்னு சொல்லி உனக்கு அறியாமலேயே அதெல்லாம் நடந்திருக்கிறது. The things that are happening out of your knowledge, not out of your knowledge, and it has come. யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ளிருந்து அவன் விண்ணப்பித்த போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். When Jonah was inside the stomach of whale, the Lord heard his requests. நீ அழிவிலிருந்து மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord has kept a way for you to escape from the dangers and destruction. இந்த யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் அந்த யோனாவை அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்து கரையிலே கக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். When Jonah prayed to God, God heard his requests and petitions, and he made this whale to vomit at the shore. அவன் மறுபடியும் நினிவே பட்டணத்துக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தான். Jonah again goes to the city of Nineveh and preaches the word of God. அந்த நினிவேல இருந்த மக்கள், லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள், தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். After listening to his preachings, there were more than lakhs of people were repented and repented from their sins. கர்த்தர் யோனா மனம் திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி கீழ்ப்படியாமல் அவன் போன அந்த சம்பவத்தை குறித்து மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவன் பிழைத்துக் கொள்வதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு அழியாதபடி அவனை பாதுகாப்பதற்கு ஒரு போக்கை உண்டு பண்ணது போல உனக்கும் ஒரு வழியை ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீ அழிவில் உனக்கு வரப்போகிற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தாமதிக்காதே. The Lord has kept a way for Jonah to escape from all the dangers that he has met. The Lord has also kept a way for you to escape. So do not delay to escape from the danger. இப்பொழுதும் உனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற உன்னை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய நீ அழியாதபடி உன்னை உயிரோடு கூட பாதுகாக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருப்பதை நீ அறிந்து அவரிடத்தில் நீ வருந்து உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை அழிவில் தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். Also, if you acknowledge the place and the place that the Lord has kept for you to escape and come to him and obey him, obey his words at this time and come to him and repent, he will save you from all dangers. So ஆகவே தான் யோனா சொல்லுகிறான், என்னுடைய பிராணனை தேவன் அழிவுக்கெல்லாம் மரணத்துக்கெல்லாம் விலக்கி என்னை உயிரோடு கூட காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிறான். That is why Jonah says that the Lord has saved my life from all kind of destructions and protected me. நீ வழி விலகி போவதும் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் செய்து கொண்டிருப்பதும் உனக்கு ஒரு பெரிய அழிவை, ஆபத்தை, இழப்பை உனக்கு கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதே. Also, if you move away from the presence of God and not obey his words that will bring you danger, do not forget. உன்னை தப்புவிப்பதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு போக்கை, ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். The Lord has made ready for you a way to escape from the danger. அந்த பாதுகாப்புக்குள்ளே வருவதற்கு நீ தாமதிக்காதே. To come towards that refuge, please do not delay. நான் தொடர்ந்து இதோடு கூட 3 வாரங்களாக தாமதம் ஆபத்தானது என்று இதை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். Continuously from past 3 weeks I have been preaching about delay is dangerous. உனக்கு வரக்கூடிய அந்த அழிவில், உயிர் ஆபத்திலிருந்து
தப்பித்துக் கொள்வதற்கு நீ தாமதம் இல்லாமல் புறப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வா. Please come to God from the danger that is about to come, and do not delay and come to God. ஆகவே யோனா தப்புவிக்கப்பட்ட தேவனால் தப்புவிக்கப்பட்டான். So Jonah was escaped from his danger by God. இன்னொரு ஸ்தோத்திரம். அதேபோல வேதத்தில் இன்னொரு நிகழ்வை குறித்து நாம் வாசிக்கிறோம். Also in Bible we see another similar incidents in Bible. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்ததான பெரிய அழிவு ஆபத்திலிருந்து தேவன் எப்படி அவனை காப்பாற்றினார் என்பதை குறித்து We see that the Lord is saving a man from his big danger. ஆதியாகமம் 19 அதிகாரம் 15 முதல் 23 வசனங்கள் வரைக்கும். ஆதியாகமம் 19 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை. Genesis 19th chapter verses 15 to 23. Genesis 19th chapter verses 15 to 23. கிழக்கு விழுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. When the morning dawned, the angels urged Lot to hurry, saying, Arise, take your wife and your 2 daughters who are here, lest you be consumed in the punishment of the city. And while he lingered, the men took hold of his wife's hand and the hands of his 2 daughters, the Lord being merciful to him, and they brought him out and set him outside the city. So it came to pass, when they had brought them outside, that he said, Escape for your life, do not look behind you, nor stay anywhere in the plain. Escape to the mountains, lest you be destroyed. Then Lot said to them, Please know, my lords, indeed now your servant has found favor in your sight, and you have increased your mercy which you have shown me by saving my life. But I cannot escape to the mountains, lest some evil overtake me and I die. See now, this city is near enough to flee to, and it is a little one. Please let me escape there. Is it not a little one, and my soul shall live? And he said to him, See, I have favored you concerning this thing also. In that I will not overflow this city for which you have spoken. Hurry, escape there, for I cannot do anything until you arrive there. Therefore the name of the city was called Zoar. The sun had risen upon the earth when Lot entered Zoar. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் லோத்தை குறித்து வாசிக்கிறோம். In the verses that we read, we see about Lot. லோத்தும் அவனுடைய மனைவியும் 2 மகள்களும் சோதோம் கொமோரா பட்டணத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். Lot, his wife and his 2 daughters were living in Sodom and Gomorrah. அந்த ஊர் மக்கள் கர்த்தருக்கு விரோதமான சமுதாயத்தால் பின்பற்றக்கூடாத அருவருப்பானவைகளை நடப்பித்தார்கள். The people in the city of Sodom and Gomorrah were
sinning against God, and they were sinning, doing disgusting things that is against the society. அங்கே விபச்சாரமும் வேசித்தனங்களும் அதிகமாக இருந்தது. The people were sinning against God, and the city was filled with adultery and prostitution. அங்கே வாழ்ந்த மக்கள் ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள் உறவு வைத்திருந்தார்கள். தவறான உறவு. The people who lived in the city, they were having wrong relationship between men and men, between women and women. ஆகவே இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவமாக எண்ணப்பட்டது. These disgusting things were considered as a sin in the sight of God. அவர்களுடைய பாவம் தேவ சமூகத்துக்கு வந்ததினால் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று லோத்தினிடத்திலே சொல்லுகிறார். This sin was hurting God more. The Lord told Lot that the Lord is going to destroy the city. லோத்துக்கு எச்சரிப்பு கொடுத்தும் லோத் அந்த பட்டணத்தை விட்டு அவன் புறப்படாமல் அங்கே தாமதம் பண்ணி கொண்டிருந்தான். Even after Lot has received warning from God, he was delaying to escape from the danger. வரப்போகிற அழிவும் ஆபத்தும் பயங்கரமானதாய் இருக்க போகிறது என்பதை அவன் அறியாதவனாய் இருந்தான். Lot was not knowing that the danger that is about to come is very, very much dangerous. அவனுடைய லோத்தினுடைய கரத்தையும் அவனுடைய மனைவியினுடைய கரத்தையும் மகள்களுடைய கரங்களையும் பிடித்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியே தேவனால் கொண்டு போகப்பட்டார்கள். The hand of Lot and the hand of Lot's wife and daughters were taken. They were taken by the angel of God. ஏனென்றால் கர்த்தர் அவன் மேல் இரக்கம் வைத்திருந்தார். It is because the Lord had mercy on them. பயங்கரமான அழிவும் ஆபத்தும் அந்த பட்டணத்துக்கு வரப்போகிறது என்பதை அவன் அறியாதவனாய் இருந்தான். Lot was not knowing that the great danger is about to come to his city. கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்த பின்பும் அவன் தாமதித்து கொண்டிருந்தான். Even after the Lord gave him warning, he was delaying. அழிவில் தப்பிக்க தாமதிக்காதே. Do not delay to escape from danger. அழிவில் தப்பிக்க தாமதிக்காதே. Do not delay to escape from danger. தாமதம் ஆபத்தானது. Because delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. ஏன் இந்த சோதம் குமர பட்டணத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவு வந்தது என்றால், the reason why this kind of destruction came to the city of Sodom and Gomorrah, அங்கே வாழ்ந்த மக்களுடைய பாவம் பயங்கரமான, தேவனால் அது வெறுக்கக்கூடிய பாவமாக இருந்தது. Because the people were sinning against God, and the sin was very much dangerous. ஆகவே இந்த லோத்து அந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் பிரயாசப்பட்டார். So while Lot was living in the city, the Lord was pleased to save Lot from the danger. ஆண்டவர் வெளியே அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விடும் பொழுது, நீ திரும்பி பார்க்க வேண்டாம், அங்கே எங்கே நீ நிற்க வேண்டாம், நீ அந்த மலைக்கு ஓடிப்போ என்று ஒரு மலையை காண்பிக்கிறார். When the Lord took Lot out of the city, he wants him not to look behind or to stay anywhere. He asks him to move towards a mountain that is seen. நீ அழியாதபடிக்கு அந்த மலைக்கு ஓடிப்போ. Escape for your life, to save your life. நீ அழியாதபடிக்கு அந்த மலைக்கு ஓடிப்போ. He asks him to escape for life towards a mountain. இந்த காலை நேரத்தில் லோத்துவை போல அநேக பிள்ளைகள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்கே தெரியுமா? எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீ எப்படிப்பட்ட மக்களோடு கூட இருக்கிறாய் என்பதை உணரும்படிக்கு சொல்லுகிறேன். In this morning time, I am telling you that you are living at the situation and the people that are around you. அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களும், தேவனை அற்றவர்களும், பக்தி இல்லாதவர்களும், அருவருப்பானவைகளை செய்கிறவர்கள் மத்தியிலே
நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். In this time you are living in the place where people sin against God, that the sin that are disgusting in the sight of God. நீ இருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே புறப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord is saying, please move out from the place that you are staying now. நீ இருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Please escape from the place that you are staying right now. நீ இருக்கிற இடம் சரியில்லை, நீ வாழ்ற மக்கள் மத்தியில் வாழ்ற அந்த மக்கள் சரியில்லாத மக்கள். The place where you are living is not right, and the place, the people that you are living with you is not right. ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு போய் விடுவதற்கு காரணம் உன்மேல் வைத்திருக்கிற கிருபை. The reason why the Lord is making you to escape from those situation is His grace is great for you. லோத்தின் மேலே லோத்தினுடைய குடும்பம் அழியாதபடி பாதுகாப்பதற்கு தேவன் அவன் குடும்பத்தின் மேல் வைத்த இரக்கம் ஒன்று, இன்னொன்று தேவனுடைய கிருபை ஒன்று. The reason why the Lord made Lot and his family to escape from the danger is because the Lord had mercy on them. Secondly, the Lord had grace on them. அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். He is asking him to escape from the city towards a mountain. லோத் சொல்லுகிறான், என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது. Lot is replying that, Lord, I cannot go என்னால that far. என்னால அவ்வளவு தூரம் போக I முடியாது. cannot move out that far. கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றா. பக்கத்துல ஒரு சின்ன ஊர் இருக்கு, சோவார் என்ற ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு தான் என்னால போக முடியும். நான் அந்த ஊருக்கிட்ட போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றான். The Lord asks Lord that he cannot move to the mountain, but he can see a city, very small city that is nearby. I can move out there. Please help me to move there. அந்த சோவார் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன ஊரும் அழிவுக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஊர்தான். Even the city that is next to the Sodom and Gomorrah is also the city that is about to be destroyed. தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்ட பட்டணம் தான் அதுவும் அந்த ஊரு. Even the city is from the danger. தேவனுடைய விருப்பம் லோத்து அந்த சோவார் என்ற ஊர்ல அழிக்க வேண்டிய ஊர்ல இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. It is not the willing of God that Lot should stay in the city of Zoar, which is about to be destroyed. லோத்து அவனுடைய குடும்பம் அழியாதபடி இருக்க அங்கே ஒரு மலையை காண்பித்தார். Lord showed Lot that he has to move to the mountain to be safe and secure. அந்த மலை ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளமா சொல்லலாம். The mountain, we can compare it to the rock, the Lord. அந்த மலைக்கு யாரெல்லாம் ஓடி வருகிறார்களோ அந்த கன்மலை அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கும். Those who come towards the mountain, it will be a refuge for all those who come towards the mountain. அந்த கன்மலையான கிறிஸ்து அவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். The mountain, the Lord is a rock, will be their refuge. அந்த கன்மலை அவர்களுக்கு தாகம் தீர்க்கிற ஸ்தலமாய் இருக்கும். The rock will be the place where the thirst of the people will be quenched. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் லோத்துவை ஆண்டவர் அனுப்புகிறார், நீ அந்த மலைக்கு போ என்று. The Lord is sending Lot to that kind of place. ஆனால் லோத்து போக மறுக்கிறான். But Lot is refusing to go. ஆகவே அந்த சோவார் என்ற ஊருக்கு ஆண்டவர் இன்னொரு முறை அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். So the Lord shows mercy to him to move out to Zoar. அந்த சோவாரிலே போய் அவன் குடியிருக்கிறான். And he lives in the city of Zoar. அவர்கள் அந்த சோதம் குமர பட்டணத்தை விட்டு கடந்து போகும்பொழுது, while they were moving out from the city of Sodom and Gomorrah, லோத்துனுடைய மனைவி அந்த சோதம் குமர பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதை அந்த எரிந்து கொண்டிருப்பதை அந்த அக்கினியை பார்க்கிறாள். and the Lord's wife turns behind and sees the destruction that is happening behind her. அவருடைய எல்லாம் அங்க ஆஸ்திகள் எல்லாம் விட்டு போவதை அவள் பார்த்திருக்கலாம். She may have seen that she has left all her properties. ஆண்டவர் சொன்னார், திரும்பி பார்க்காதே. The Lord already warned her not திரும்பி to. பார்க்காதே. The Lord already warned her not to return or look behind. கர்த்தருக்கு அருவருப்பானது எதுவானாலும் நீ திரும்பி பார்க்காதே. Please do not look behind the things that are disgusting to God. அது உன்னை அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடும். That will take you towards destruction.
இந்த லோத்துனுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறிவிட்டாள். And the wife of Lot has looked behind, and she turned out to be a pillar of salt. இவர்கள் சோவார் என்ற ஊருக்கு அவர்கள் போய் சேரும் பொழுது, While they were reaching the city of Zoar, அந்த சோவாருக்குள்ள இவர்கள் உள்ள நுழையும் பொழுது சூரியன் உதயமாயிற்று என்று வாசிக்கிறோம். we read that while they entered the city of Zoar, the sun had risen up. இந்த லோத்துக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வர இருந்த அழிவிலிருந்து கர்த்தர் அவர்களை தப்புவிப்பதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். The Lord has kept the place ready for Lot and his family to escape from danger. ஆனால் அந்த இடத்திற்கு லோத்து போகாமல் தான் விரும்புகிற இடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பி போனான். Lot but desired not to go to the place where God told him, but he desired to go to the place that he is willing to go. பின் நாட்களில் என்ன நடந்தது என்றால், இந்த லோத்துவுக்கு 2 மகள்கள், இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ அங்கே சோவாரில் குடியிருக்கும் பொழுது அவர்களுக்கு தன்னுடைய தகப்பனுக்கும் 2 மகள்களுக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். மூத்தவளுக்கு ஒரு பிள்ளையும் இளையவளுக்கு ஒரு பிள்ளையும் தகப்பன் மூலமாய் பிறக்கிறார்கள். After they came into the city of Zoar, the Lot's 2 daughters were living, and when they were living, they give birth to the 2 daughters give birth to sons. Each has one son, and they get sons because from their father. அதிலே ஒருவன் பேர் அம்மோன், இன்னொருவன் பேர் மோவாப். And the name of the one son is Ammon, and the name of other son is Moab. மோவாபும் அம்மோனும் 2 மகள்களுக்கும் தகப்பன் மூலமாய் பிறந்த பிள்ளைகள். The son Ammon and the son Moab were born from father. இது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. Also this was disgusting in the sight of God. உனக்கு வரப்போகிற அழிவிலிருந்து தப்புவிக்க உன்மேல் இரக்கமும் கிருபையும் வைத்தவர், the Lord who had kept grace and mercy to save you from the destruction that is about to come. நீ அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்தவர், the one who has made a way to escape, made a way to escape. உன்னுடைய சந்ததியை குறித்தும் கர்த்தர் கவனம் உள்ளவராய் இருந்தார். He was also very much concerned about your safety. ஆனால் லோத்தோ கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் ஒப்பு கொடுத்தபடியினால் இந்த அழிவுக்கு காரணம் வந்தது. The destruction, the reason why the destruction came is Lot as gave himself for his own willing and desires, and not for the will and desire of God. அந்த சோவார் என்பது சின்ன ஊர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. The meaning of Zoar is a small city. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் சின்னதுன்னு நினைக்கிறையோ அதுதான் பெரிய அழிவும் ஆபத்தையும் இழப்பையும் தேவனுக்கு விரோதமான பாவத்தையும் செய்ய வைக்கக்கூடிய காரியமா சம்பவமாய் இருக்கும். If you think that this is a small thing in your life, that small thing will bring you great danger and destruction. ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பலியை செலுத்தும் பொழுது அவன் பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த பலி மிருகங்களை எல்லாம் வெட்டி அது மேலே வைக்கிறான். அவனுக்கு அயர்ந்த நித்திரை வருகிறது, அவன் தூங்கி விடுகிறான். When Abraham has made all the platform ready for the sacrifices, he prepares the platform and he becomes lazy and sleeping off. அவன் பலி செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் பண்ணவில்லை, சிறிய பறவையை அவன் பலி செலுத்தாமலே விட்டு விட்டான். He did not sacrifice everything. He left a small bird that was left without sacrificing. இவனுக்கு நித்திரை வந்தபோது அந்த சின்ன பறவை, அவன் பலி செலுத்தாமல் விட்டு விட்ட அந்த சின்ன பறவை அந்த முழு பலியையும் அசுத்தமாக்கி விட்டது.
The small bird that was left without sacrificing while he was sleeping, the small bird has made the place disgusting when he was sleeping. கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிக்கவில்லை. And the Lord did not accept the கர்த்தர் sacrifice. அந்த பலியை அங்கீகரிக்கவில்லை. The Lord did not accept the sacrifice. ஆகவே அவன் எழுந்து பார்க்கிறான், அசுத்தமா இருக்கிறது. கர்த்தர் பேசுகிறார். And when he woke up and saw that the place were ugly, and the Lord spoke to him. இந்த பலி தேவன் அங்கீகரிக்காதபடியினால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், உன் சந்ததியார், உன்னுடைய ஜெனரேஷன் தங்களுக்கு சொந்தமல்லாத அந்நிய தேசத்தில் 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Just because Abraham had made a small mistake, that the Lord told him that your generation will have to be in the place that is not their own, and they have to be slave in the country for 400 years. அதே போல சில ஆண்டுகள் கடந்த பிறகு, யோசேப்புக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அங்கே போய் சேர்ந்தார்கள். அங்கே 430 ஆண்டுகள் அடிமைகளாகவே இருந்து அங்க பாடுகளையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள். Likewise, later when Joseph went to Egypt, and after that all the people of Israelites were in Egypt for 430 years, and they were struggling in Egypt. அதற்கு என்ன காரணம் என்றால், The reason why, அந்த சின்ன பறவையை அவன் பலி செலுத்தவில்லை. the reason why they have to face all the struggles and destruction is the mistake Abraham made, that he did not sacrifice a small bird. சின்ன பறவை என்று சின்னதுதானே என்று விட்டதுதான் பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க செய்தது. பாடுகளை, நீண்டகால பாடுகளை அனுபவிக்க வேண்டிய பாதைக்குள்ளாக தள்ளப்பட்டது. Just as Abraham left the small bird thinking it is very small, it made him face a long life burden and destruction. இந்த காலை நேரத்திலும் ஆபிரகாம் அதை அசட்டையாய் இருந்ததினால், சின்னது என்று அவன் விட்டதினால் அவ்வளவு பெரிய சாபம், தண்டனை அவர்களுக்கு உண்டானது போல, இந்த லோத்து ஆண்டவர் சொன்னார் அந்த மலைக்கு ஓடிப்போ என்று. ஆனால் அவன் சொன்னான், இந்த சின்ன ஊர் தானே, இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணிட்டு சின்ன ஊரில் இருந்துட்டான். That is why when Abraham decided and was very much lazy and lethargic, not sacrificing the small bird, and it gave him a great destruction. Likewise, Lot had to, when God asked him to move to the mountain, he ran to the city which is nearby, which is very small. இதனால் இந்த 2 பிள்ளைகளும் மூலமாய் மோவாபியரும் அம்மோனியர் சந்ததிகள் உருவானது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் இடையூறாக, எதிராளிகளாகவே செயல்பட்டார்கள். The small mistake that Lot made, that he had moved to the small city, he had to face big destruction, that is Ammonites and Moabites, as to be against the Israelites. இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், in this morning time, that I would like to tell you few things. யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி கீழ்ப்படியாமல் அவன் போனதினால் அவனுக்கு ஒரு பெரிய அழிவு வர இருந்தது. When Jonah decided to move away from the presence of God, he was about to face a danger. லோத்து தேவனுடைய விருப்பத்தின்படி தன்னை ஒப்புக்கொடுக்காமல் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் விரும்பினபடியினால் அவன் பெரிய அழிவை சந்திக்க வேண்டியவனாயிருந்தான். Lot has desired to do his own will and not to do the desire of God. He had to face a big destruction. யோனாவுக்கு ஒரு மீனை தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினது போல, like the Lord has made a way for Jonah to escape, லோத்துவுக்கும் ஒரு மலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தது போல, like the Lord has made a mountain for Lot to be escaped. உன்னை அழிவிலிருந்து பாதுகாக்க ஆண்டவர் கன்மலையானவர்
ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை, ஆலயத்தை உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். The Lord is also made a place, made a church that ready for you to be escape from your danger. உனக்கு வரக்கூடிய அழிவில் தப்பித்து கொள்ளுவதற்கு நீ தாமதிக்காதே. லோத்த மாதிரி Do not delay like Lot, that from the destruction that is about to come. லோத்தை போல நீ தாமதம் செய்யாதே. Do not delay to escape from the danger like Lot. உனக்கு அழிவு வரப்போகிறது என்பதை நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன். I am warning you that there's going to be a danger. நீ திரும்பாமல் இருந்தால், மனம் திரும்பாமல் இருந்தால், உனக்கு வரப்போகிற அழிவிலிருந்து வேற ஒருவராலும் உன்னை காப்பாற்ற தப்புவிக்க முடியாது. If you do not repent from the danger and destruction that is about to come, nobody can save you. ஆகவே இந்த காலை நேரத்தில் உனக்கு எச்சரிப்பின் சத்தமாக நான் சொல்லுகிறேன். Also in this, அழிவில் தப்பித்துக் கொள்ள, உனக்கு வரக்கூடிய அழிவில் தப்பித்துக் கொள்ள இனி நீ தாமதிக்காதே. also in this morning time, I would like to tell you and warn you that do not delay to escape from the danger that is about to come. உனக்கு வரக்கூடிய அழிவிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள இனி தாமதிக்காதே. Do not delay anymore to escape from the danger that is about to come. தாமதம் ஆபத்தானது. Because delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. கர்த்தர் உனக்கு கன்மலையா இருக்கிறார். The Lord is being a rock for you. இப்போ மறுபடியும் நம்ம சொல்லலாம், சங்கீதத்தில் சொன்னது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Now shall we say, recite it again, bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. உன் பிராணனை அழிவுக்கு மீட்ட கர்த்தரை கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். Please glorify the name of the Lord who redeemed your life from destruction. எல்லாரும் கண்களை மூடி, கடந்த நாட்களில், கடந்த மாதத்தில் எத்தனை அழிவு, எத்தனை இழப்பு, எத்தனை நஷ்டம், எத்தனை வேதனை, எத்தனை வியாதியின் தாக்கம், நீ அழியாதபடி உன்னை பாதுகாத்திருக்கிறார். The Lord has saved you from all the dangers and destruction in the past days. Let us all close our eyes and pray to God. இப்பொழுதும் உன்மேல் அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். Even now he is being merciful and gracious to you. ஆகவே தான் உன்னை அதிலிருந்து தப்புவிப்பதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். That is why he has kept a way ready for you to escape from the danger. இப்பொழுதும் நீ விரும்புகிற காரியத்தை விட்டுவிட்டு கர்த்தர் விரும்புகிறதை செய்வதற்கு தாமதம் இல்லாமல் புறப்படு. Get ready and move out to do the will of God and not the thing that you desire. நீ விரும்புகிறதை விட்டுவிட்டு கர்த்தர் விரும்புகிறதை செய்வதற்கு தாமதம் இல்லாமல் புறப்படு. Please move out and get ready to do the thing that God wills and not you desire. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீ அழிவில் தப்பிக்க தாமதிக்காதே. Let us all bow down and pray to God. Do not delay to escape from danger. அழிவில் தப்பிக்க தாமதிக்காதே. Do not delay to escape from dangers. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் எத்தனை அழிவுகள் நெருக்கி வருகிறது, எத்தனை ஆபத்துக்கள் கிட்டி வருகிறது. ஆண்டவரே, தாவீதுக்கு வந்த எத்தனையோ ஆபத்துக்கள், அழிவு, சவுல் மூலமாய் வந்த எத்தனையோ ஆபத்தான நேரத்திலும் கர்த்தர் அவன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீர். அவன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீர். ஆகவே தான் தாவீது உம்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து உம்மை மகிமைப்படுத்தினான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை யோனா தப்பித்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணினவர். அவனை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு, லோத்துவை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு போக்கை உண்டு பண்ணி வைத்தவர். இந்த காலை நேரத்திலும் எந்தெந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, ஒருவேளை யோனாவை போல வழி விலகி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். லோத்துவை போல தன் விருப்பத்தின்படி அவர்கள் வாழலாம். தேவனுடைய விரும்புகிற காரியத்தை விட்டு தங்கள் விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை எல்லாம் இன்றைக்கு இந்த நாளில்
மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தும். மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு இனி ஒருவரும் தாமதிக்காமல் இப்பொழுதே பாதுகாக்கக்கூடிய, அழிவிலிருந்து என்னை பாதுகாத்தார்னு சொன்னது போல பாதுகாக்கக்கூடிய ஆண்டவரே, உம்மிடத்தில் அவர்கள் தீவிரமாய் வருவதற்கு உதவி செய்வீராக. தீவிரமாய் வருவதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் இந்த வரக்கூடிய அழிவுகளில் இருந்து ஆண்டவரே அழியாதபடி பாதுகாக்க உமது கரம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் உண்மையாகவே இருதயத்தில் உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, அருளை எல்லா அழிவுக்கும் கர்த்தர் ஒருவரே தப்புவிக்க வல்லவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். டிலே இஸ் டேஞ்சரஸ். டிலே இஸ் டேஞ்சரஸ். தாமதம் ஆபத்தானது. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாமதிக்காமல் தீவிரமாய் கிறிஸ்துவை தேடி வரட்டும். தீவிரமாய் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாமதிக்காமல் தேவனுடைய விருப்பத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. God bless you.